தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரே நேரத்தில் 4 நிலவுகளை நம்மளால வானத்துல பார்க்க முடியும்னு சொன்னா நம்ப முடியுமா மக்களே? ஆக்சுவலாக இப்போ அது நடந்திருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வானத்தில் எப்போவுமே ஒரு நிலவு பார்த்து மட்டும் நம்மளுக்கு பழக்கம். ஆனால் சடனாக என்ன ஆயிருக்கு, ரஷ்யாவில் இருக்க மக்கள்லாம் ஒரு காட்சியை விட்னஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சடனாக வானத்தை பார்க்குறப்ப 4 நிலவுகள் லைனாக தோன்றியிருக்கு. மிகைப்படுத்தி சொல்லலைங்க, உண்மையிலே தோன்றியிருக்கு. ஆக்சுவலாக அதை பார்த்த மக்கள் முதல்ல என்ன நினச்சிட்டாங்க, இதுதான் ஏஐ காலமாச்சு, ஸோ கண்டிப்பாக ஏஐயில் ஜென்ரேட் பண்ண ஒரு இமேஜாக இருக்கலாம்னு நம்பினாங்க. இதுக்கப்புறம் இது கண்டிப்பாக ஃபேக்கு, ஒரே மூணோட ஃபோட்டோ எடுத்து இவங்க ரெப்ளிகா பண்ணி வச்சுருக்காங்க, இதெல்லாம் நம்ம நம்ப வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் என்ன தெரியுமா ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க, ஸ்டார்லிங்க் ட்ரெயினாக இது இருக்கலாம்னு சொன்னாங்க. இட் மீன்ஸ் ஒரு சேட்டலைட்டாக லைனாக போகிற மாதிரி நிறைய காட்சிகள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஏலியன்ஸ் இந்த மாதிரி பல பேர் கலைப்பு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ் சைடில் இருந்தால் இல்லைங்க அது நம்மளோட சேட்டலைட்ஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுவாக இது இருக்குமோன்னு நினச்சாங்க. தெரியுதாங்க, இங்கே ஒரு நிலவு நல்லா வெளியேன்னு இருக்கிறது. இது கூட அதே ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா 3 நிலவுகள் நாம் பார்க்க முடியாது. இதை வச்சு தான் இவ்வளோ குழப்பம் மக்களுக்கு ஏற்பட்டுச்சு. முதல்ல அந்த காட்சியை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுங்களேன். இப்போ நீங்கள் பார்த்து குழம்புன அந்த காட்சி இருக்குல்ல, இதை யூசர்ஸ் நிறைய பேரும் பார்த்து குழம்பிட்டாங்க எக்ஸில் முழுக்க. அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த எக்ஸோட ஏஐ இருக்குல்ல கிராக்கு, அதுக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது போல் 4 நிலான்னு உலகம் முழுக்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே இப்படி ஒன்று தோன்றுச்சா வானத்தில் அப்படின்னு கேள்வியை கேட்டாங்க. அதுக்கு அந்த கிராக் கொடுத்த பதில் என்ன தெரியுமா, ஆமான்னு பதில் கொடுத்துச்சு. ஆமாங்க, மக்கள் பார்த்த காட்சி உண்மைதான், 4 நிலவு தென்பட்டுச்சு. இது மார்க் மூன்ஸ் அப்படின்னு கிராக் வகைப்படுத்துச்சு. அதாவது நிலவே ஒரு 3-4 நிலவாக இருந்தால் எப்படி இருக்கும், இது போல் நிகழ்வு ஏற்பட்டிருக்குன்னு கிராக்கும் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சா. ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த மக்கள்லாம் இன்னும் குழப்பத்துக்கு போயிட்டாங்க. ஒரு சிலர் என்ன நினச்சிட்டாங்க, கிராக் ஏதோ உண்மையை தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ப வேணாம், அது எப்படி பூமிக்கு ஒரு நிலவு தானே, எப்படி 4 வரும்ன்ற மாதிரி திரும்ப எல்லாம் குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் மக்களே. ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் கண்ட காட்சி உண்மை. வானத்தில் 4 நிலவு தோன்றுச்சுல, அந்த விஷயம் உண்மை, அந்த காட்சியை பார்த்தது உண்மை. இது எங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்குன்னா, ரஷ்யாவோட சென்ட் பீட்டர்ஸ்பர்க் இருக்குல்ல, அங்கே பதிவு பண்ணப்பட்ட காட்சி தான் இது. ரேர் செலஸ்டியல் ஈவெண்ட்டுங்க இது. ஆக்சுவலாக நிறைய பேர் இல்லை இதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா, ரேர் செலஸ்டியல் ஈவெண்ட் இது. இதுக்கு பேர் பாராசெலின் அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தை புரியுதா, பாராசெலின். ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை முதல்ல வானத்தில் பார்த்த மக்கள்லாம் கண்ணை அப்படி ரப்பனி பார்க்க ஆரம்பித்தாங்க. நான் தான் தூக்கத்துலேருந்து முடிச்சிட்டேனே, இப்போ நான் இப்படி தெரியுதுன்னு குழப்பத்தில் பல பேர் கண்ணை ரப்பனி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த காட்சியை சோஷியல் மீடியா முழுக்க அவங்க போயிட்டு போஸ்டாகவும் நிறைய வீடியோ ஃபோட்டோவும் பதிவேற்றம் பண்ணவே பல பேர் அதை பார்த்து என்னவா இருக்குன்னு டிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிஸ்கஷன் டிபேட்டாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் மக்கள்லாம் ஒரு முடிவுக்கு வராங்க, ரைட் தான், நம்ம பார்த்த காட்சியை பற்றி நம்ம விவரிச்சா உலக மக்கள் ஆச்சரியமாக கேட்குறாங்கனாக்கா, ரஷ்யா சார்ந்து இப்போ ஏற்பட்ட நிகழ்வை நம்ம பார்த்துருக்க விஷயம் உண்மைதானு அப்போ தான் அந்த மக்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கே வந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் ஏஐ ஜென்ரேட்டடாக பார்க்க முடியாது. இதில் கிளியர் ஆகிட்டிங்களா? ரியலாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கிறது புரிஞ்சிச்சா? ஓகே. இந்த பாராசெலின் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஃபினாமினா, இதை பற்றி இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். என்னன்னா, இந்த மாயத்தோற்றம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் காணல் நீர், அதாவது தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ஏதோ தண்ணி ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கிட்ட போக 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 பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே தண்ணியாக இருக்காது. ஃபுல்லாக அந்த சூரியனோட வெப்பம் இருக்குல்ல, அதை சார்ந்து எழுதுகிற வெப்பால் நம்மளுக்கு ஏதோ தண்ணி ஓடுற மாதிரி தெரியும். நீங்களே பார்த்துருப்பீங்களே, ரொம்ப அனல் மிகுந்த சூழலில் ஒரு மாதிரி காட்டிலே பார்த்தீங்கன்னா அலையாக ஓடும்.
நீங்கள் அதை பார்த்துட்டு வெப்பாலையிலும் புரிஞ்சுப்பீங்க. ஆனால் பாலைவன பகுதியில் தூரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி ஓடுறதான்னு நினைப்பீங்க. கிட்டத்தட்ட அதை ஒத்தது தான் இந்த விஷயம். என்ன இதில் ஆங்கிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றி சொல்லிடுறேன். இது ஒரு இல்யூஷன் ஆஃப் மல்டிபிள் மூன்ஸ்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். ஒரே ஒரு நிலவு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏதோ கிரகங்கள் ஒன்றன் பின் ஒன்றை வந்து அடுக்கி நின்றுச்சு, அதனால் இது போல் காட்சி தெரிஞ்ச சில பேர் சொல்கிறாங்களே, அதில் உண்மை கிடையாது. ஒரே நிலவை பேஸ் பண்ண பல்வேறுபட்ட காட்சிகளை ஒரு கோணத்தில் பார்க்குறப்ப நமக்கு இந்த 4 நிலவுகள் சேர்ந்த மாதிரி தோற்றம் கிடைக்குது. இது எப்படி ஏற்படுதுன்னா, இந்த மூன் லைட் இருக்குல்ல, இது ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இருக்கு பாருங்க நம்ம அப்பர் அட்மாஸ்பியரில், இது சார்ந்து கிராஸ் ஆகும் போது ஏற்படுற தோற்றம் ஒரு இல்யூஷன் தான் இந்த காட்சி. இந்த கிறிஸ்டல்ஸை பற்றி சொன்னல, ரொம்ப குழம்பிடாதீங்க. மேகக்கூட்டங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப தின்னானது அப்படிங்க இருக்கும். இந்த அட்மாஸ்பியரை கொஞ்சம் நெருங்குற வகையில் இதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த கிறிஸ்டல்ஸ் ரொம்ப ரொம்ப தின்னாகவும் பிளேட் ஷேப்லேயே இருக்கும். அதாவது ஒரு தட்டு பார்த்தா எந்த ஷேப்பில் இருக்கும், வட்டமாக அந்த ஷேப்பில் இருக்கும். ஹெக்ஸாகானல் ஷேப்பில் இது நீங்கள் பார்க்க முடியும். இது நம்ம பூமிக்கு மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குல்ல, அது சார்ந்து ஏற்படுற ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் தான் இந்த காட்சி. ஸோ கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கிங்க, அது சூரியன் கிடையாது, அதுவும் நிலவு தான். இந்த ஒரு நிலவை பேஸ் பண்ண ரெப்ளிகாவை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிலவோட ஒளி இருக்குல்ல, நிலவுக்குன்னு தனியாக ஒளி கிடையாது, ஆனால் சூரியன் கிட்ட இருந்து அது கிரகிச்சுக்கிறது. அதை நம்ம நைட்டில் நில ஒளியாக பார்த்துட்டு இருக்கோமா, இந்த நில ஒளி இந்த கிறிஸ்டல் சார்ந்து இம்பாக்ட் ஏற்படுத்துகிறப்ப அது பெண்ட் ஆகுதுங்க. ஓகேவா, பெண்ட் ஆகுது, வளையுது. இதன் மூலமாக பிரைட் ஸ்பாட் இருக்குல்ல, இது நிலவோட 2 பக்கங்கள் சார்ந்தும் நமக்கு இங்கே தெரியும். ஃப்ரண்ட்டு பேக்குன்ற மாதிரி 2 பக்கம் சார்ந்தும் நமக்கு தெரியும். அதுதான் ஒன்றா நம்ம அது ஃபார்ம் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது ரெப்ளிகாவா. இந்த பிக்கெஸ்ட் கிறிஸ்டல் இருக்குது பார்த்தீங்களா, இதன் மூலமாக டாலர் மார்க் மூன்ஸை உருவாக்க முடியும். நாசா பொதுவாக வானியல் சார்ந்த இது போல் அபூர்வ நிகழ்வுனாலே நாசா அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுவாங்கள்ல, அவங்க வெளியிட்டிருக்க ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் ரொம்ப முக்கியன்றாங்க. நீங்கள் ஒரு பொருளை ஒரு கோணத்தில் பார்க்குறதுக்கும் இன்னொரு கோணத்துலேருந்து பார்க்குறதுக்கும் அதோட வித்தியாசங்களை நம்ம மாறுபட்டு பார்க்க முடியுதா? கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். இந்த எக்ஸ்ட்ரா மூன்ஸ்லாம் வானத்தில் அப்பியர் ஆகிருக்குல்ல, இது ஆக்சுவலாக 22 டிகிரிஸ் இல்லைனா அதுக்கு மேலே இந்த ஆக்சுவல் மூன் இருக்குல்ல, இதுக்கு அவையில தான் உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப நெருக்கத்தில் இந்த ஆக்சுவல் மூனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரிலாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது உண்மைதான் மக்களே. இது உங்களுக்கு உணர்த்தணும்னா தெளிவாக இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா புரியும். அந்த ஒரிஜினல் மூன் இருக்குல்ல, நம்ம கிட்ட இருக்க ஒரே ஒரு மூணு, அதுக்கு நெருக்கத்தில் எதுவுமே இருக்காது, அது மேலே கிராஸ் ஓவர் ஆகியிருக்க மாதிரி பக்கத்தில் தான் இது போல் பார்க்க முடியும். இந்த கேமரா லென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் தண்ணி படுற மாதிரி இருந்தாலும் இல்லைன்னா ஆங்கிள் வேரியேஷன் மாறுதுனாலும் இது போல் டாட்ஸ் அவங்களால பார்க்க முடியல. கிட்டத்தட்ட அந்த கேமரா பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கறது தான் வானத்தில் வெறுங்கல்லையும் மக்கள் பார்த்துருக்காங்க. இந்த பாராசைலின் ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செலஸ்டியல் ஃபெனாமெனா, இதை நாம் பர்ஃபெக்டாக விட்னஸ் பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம். நாசா சைட்லேயே சொல்கிற விஷயம் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமிங்கு, எப்போலாம் நீங்கள் பார்க்க முடியாது, அதுக்குன்னு நேரம் அமையணும் ஒன்று. 2வது வான் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும், அந்த வான் பரப்பு அங்கே எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும். 3வது லக்கு வேணும். இது 3 சேர்ந்தால் மட்டும்தான் அந்த ஒரு ஈவெண்ட், அந்த ஃபெனாமெனாவை நம்மளால் பார்க்க முடியுமே. இந்த பாராசைலின் இருக்குல்ல, இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா மூன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா நிலவை நாய்களோடு கம்பேர் பண்ணுறாங்க அப்படி தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. சூரியன் நிலவை வாக்கிங் அழைச்சிட்டு வந்தா அந்த நிலவை வந்து டாகா இப்போ வச்சுக்கோங்க, அது 3-4 டாக்ஸாக இருந்த அப்படிங்க இருக்கும், அப்படி ரெப்ளிகா பண்ணி அப்படி புரிஞ்சுக்கங்க. அதுக்காக தான் மூன் டாக்ஸ்ன்ற பேர் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இருந்துச்சு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். கோடி அருவி கொட்டுதே அப்படின்ற பாடல் வரிகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நினச்சி பாருங்களேன், ஒரு அருவினால நம்ம பயங்கரமாக எக்ஸைட் ஆகும். கோடிக்கணக்கில் அருவிகள் கொட்டுதுனாக்கா அங்கே நாம் இருக்கோம்னாக்கா எப்படி இருக்கும்? கற்பனை வேற லெவலில் இருக்குல்ல. 4 நிலவு தெரியுது அப்படின்றது பல பேர் கற்பனையாக கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் நிஜத்தில் நடந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ சில நேரங்களில் கற்பனையை மிஞ்சுற மாதிரி நிஜ நிகழ்வுகள் நிறைய நடக்கும். அதை பார்த்து நாம் குழம்பாமல் தெளிவாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலே போதும். வானியல் நிகழ்வுகள் சார்ந்தும் சயின்டிஃபிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் சார்ந்தும் நம்மளால தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்,
இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.